வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டம். முதலமைச்சரை நேரில் சந்திக்க அனுமதி கேட்டு முழக்கம். திருத்தணி அரசு மருத்துவமனையில் பல மாதங்களாக தேங்கி நிற்கும் கழிவுநீர். மருத்துவமனை நிர்வாகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் வாழை, அன்னாசி பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானைகள். குடியிருப்புகள் அருகே முகாமிட்டுள்ள யானைகளை விரட்டும் பணி தீவிரம். கொடைக்கானலில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தெருநாய்கள் தொல்லை. தெருநாய் கடித்து படுகாயமடைந்த சிறுமி அரசு மருத்துவமனையில் அனுமதி. காஞ்சிபுரத்தில் மாணவர்களிடம் பணம் வசூலித்து தலைமை ஆசிரியர் மோசடி செய்ததாக புகார். தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலுக்கும் கோரிக்கை. நெல்லையில் நீர்நிலைகள் வறண்டதால் விவசாயிகளின் கண்ணெதிரே கருகிய நெற்பயிர்கள். கருகிய பயிர்களை விவசாயிகளை கால்நடைகளுக்கு தீவனமாக்கிய சோகம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முதலமைச்சரை சந்திக்க அனுமதி கேட்டு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் பயணமாக நெல்லைக்கு சென்று பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்நிலையில் முதலமைச்சரை சந்திப்பதற்காக மாஞ்சோலை எஸ்டேட்டை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோரை அரசு அதிகாரிகள் அழைத்து வந்தனர். நேற்றிரவு முதலே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் முதலமைச்சரை சந்திக்க காத்திருந்தனர். இந்நிலையில் வண்ணாரப்பேட்டை விருந்தினர் மாளிகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாஞ்சோலையை சேர்ந்த 5 பேரை மட்டும் சந்தித்து மனுவை பெற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை கேட்காமல் தமிழக அரசு வஞ்சிப்பதாக கூறி மாஞ்சோலை தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முதல்வரை திருத்தணி அரசு மருத்துவமனையில் கழிவுநீர் பல மாதங்களாக தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உருவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு பொது மருத்துவமனை தற்போது மாவட்ட தலைமை மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் மருத்துவமனை வளாகம் முன் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவது மட்டுமின்றி நோய் தொற்று பரவும் அபாயம் உருவாகியுள்ளதாக நோயாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பல மாதங்களாக தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்றாமல் திருத்தணி அரசு மருத்துவமனை நிர்வாகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருத்தணி ஹாஸ்பிட்டலிருந்து பேசுகிறோம். காவாவும் தண்ணியும் கழிவுநீர் தண்ணியும் கலந்து ஒரே கொசு வேதிங்க கொசு நிறையா இருக்குது. அந்த கொசுவால் மக்களுக்கு நிறைய வேதிங்க உருவாது. வேதி அங்கே போனால் டாக்டர்களும் சரியில்லை. சமூக அரசு இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு காணணும். இது டாக்டர்களும் சரி அவங்க வேலையை அவங்க பார்த்துன்னு போயின்னு இருக்கிறாங்க. அந்த உடனடியாக அந்த கழிவு நீரையும் அந்த தண்ணிகளும் அகற்றப்படணும்னு இப்போ திருத்தணி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கொசு நிறையா வேதிங்க நிறையா உருவாகுது. டாக்டர்களும் சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த கழிவு நீர் வர்றது டாக்டரும் கண்டுக்கிறது இல்லை. பொதுமக்கள் ரொம்ப பாதிப்படுறோம். சமூக முதல்வர் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு திருத்தணி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். NLC சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் முத்தரப்பு பேச்சுவார்த்தை கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். NLC சுரங்க விரிவாக்க பணி தொடர்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. இதில் NLC நிர்வாக அதிகாரிகள் மற்றும் மேல் வளையமாதேவி, கீழ் வளையமாதேவி, கத்தாலை, அகரம் உள்ளிட்ட 8 கிராம மக்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் உடன்பாடு ஏற்படாததால் விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். மேலும் உரிய இழப்பீடு வழங்குவது, நிலம் கொடுத்தவர்களுக்கு நிரந்தர பணி வழங்குவது போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை NLC சுரங்க விரிவாக்க பணியை அனுமதிக்க மாட்டோம் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 8/11/2024 அன்று
இதே முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் 15-20 நாட்களுக்குள் உங்களுக்கு தீர்வு காண்கிறோம் என்று NLC நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்திடம் கூறியது. ஆனால் 3 மாத காலம் நிறைவடைந்தும் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் இன்று தீர்வு காணப்படவில்லை என்பதனால் அனைத்து கிராம விவசாயிகளும் முத்தரப்பு கூட்டத்தினை புறக்கணித்துவிட்டு வெளிநடப்பு செய்துவிட்டோம். இந்த செய்தியை நீங்கள் அதன் காரணமாக விவசாயிகளுக்கான தீர்வு காணப்படவில்லை என்பதனால் விவசாயிகள் அனுமதி இல்லாமல் அங்கு தீர்வு காணும் வரை இந்த கிராமங்களுக்குள் NLC நிர்வாகம் உள்நுழையக்கூடாது என்பது எங்களுடைய முக்கிய பிரதான கோரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலையோர கிராமங்களில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை வனத்துறை அதிகாரிகள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் தோட்டமலை, கிளாமலை, மோதிரமலை மற்றும் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்புகள் அமைந்துள்ளன. இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் மயிலாறு கிராமத்தில் முகாமிட்டுள்ளன. மயிலாறு பகுதியில் சுயம்பலிங்கம் என்பவருக்கு சொந்தமான விளைநிலத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் வாழை, அன்னாசி போன்ற பயிர்களை சேதப்படுத்தின. காட்டு யானைகள் நடமாட்டத்தால் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்து வீடுகளிடையே முடங்கியுள்ளனர். இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கொடைக்கானலில் திருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். கொடைக்கானலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். கொடைக்கானலில் சமீப காலமாக திருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருகிறது. சாலையில் செல்வோரை திருநாய்கள் துரத்தி கடிக்கின்றன. 2 வாரங்களுக்கு முன்பு ஒரே நாளில் திருநாய்கள் கடித்து 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். இந்நிலையில் தற்போது MM தெருவில் பள்ளிக்கு சென்ற சிறுமியை திருநாய் கடித்தது. இதில் படுகாயமடைந்த அச்சிறுமி கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இனியும் காலம் தாழ்த்தாமல் திருநாய்கள் பிடிக்குமாறு கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகத்திற்கு உள்ளூர் வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் நகராட்சியும் சுகாதாரத்துறையும் இதில் கொஞ்சம் கருத்தில் கொண்டு இந்த நாய்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழி, அதே மாதிரி இந்த மாடுகளும் அதே மாதிரி தான், வீட்டு மாடுகளும் இதே மாதிரி தான். எல்லா 24 வார்டுலேயும் நாய் தொல்லை, மாடு தொல்லை மிக அதிகமாக இருக்குது. இதை டவுன்ஷிப்பு கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த நாய் தொல்லைகளை அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை வீட்டு வளர்ப்பு நாய்களுக்கு ஒரு லைசன்ஸோ ஏதாவது மாதிரி கொடுக்கலாம். திருநாய்கள்னால இப்போ பள்ளி குழந்தைகள் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொண்டு நகராட்சி ஒரு தக்க முடிவு தரணும்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கிறோம். அரசு பள்ளி மாணவர்களிடம் தலைமை ஆசிரியர் பல்வேறு காரணங்களை கூறி பணம் வசூலித்து மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் பெருநகரில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் கழிவறையை சுத்தம் செய்ய தலைமை ஆசிரியர் மாணவர்களிடம் தலா 500 ரூபாய் வசூலித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் கழிவறையை சுத்தம் செய்ய தலைமை ஆசிரியர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. பல மாதங்களாக கழிவறைகள் சுத்தம் செய்யப்படாதால் மாணவர்கள் இயற்கை உபாதைகளை கடிக்க முடியாமல் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இதேபோன்று சுற்றுலா அழைத்து செல்லவும் NSS சீருடை வழங்கவும் மாணவர்களிடம் பணம் வசூலித்து தலைமை ஆசிரியர் பண மோசடியில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. மாணவர்களிடம் எக்காரணம் கொண்டும் பணம் வசூலிக்க கூடாது என்ற பள்ளிக்கல்வித்துறையின் உத்தரவை மீறி செயல்பட்ட தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடுமலைப்பேட்டை அருகே வாழைகளை காட்டுப்பன்றிகள் அடியோடு சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட மசக்கவுண்டன்புதூரில் ஆண்டு முழுவதும் வாழை சாகுபடி செய்யப்படுகிறது. இதே பகுதியில் சேர்ந்த அப்புக்குட்டி என்பவருக்கு சொந்தமான தோப்புக்குள் காட்டுப்பன்றிகள் கூட்டமாக புகுந்தன. 500க்கும் மேற்பட்ட வாழை கன்றுகளை காட்டுப்பன்றிகள் அடியோடு சாய்த்ததால் விவசாயிக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக தெரிகிறது.
எனவே காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களுக்குள் வருவதை தடுத்து பாதிக்கப்பட்ட வாழைக்கன்றுகளுக்கு இழப்பீடு வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோத்தகிரியில் நிலச்சரிவு ஏற்படுவதை தடுக்க 4 கோடி ரூபாய் செலவில் மண் ஆணி அமைக்கும் பணி தொடங்கியது. உதகை மற்றும் மேட்டுப்பாளையத்திற்கு செல்லும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கோத்தகிரி சாலையில் பயணித்து வருகின்றனர். மழை காலங்களில் கோத்தகிரி சாலையில் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு வந்து சாலையில் விழுகின்றன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்படுவது மட்டும் இன்றி வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயமும் உருவானது. இதை தடுக்கும் பொருட்டு கோத்தகிரியில் நிலச்சரிவை தடுப்பது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதன் அடிப்படையில் கோத்தகிரியில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ள 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அங்கு சாயில் நீலிங் எனப்படும் மண் ஆணி அமைக்கும் பணி தொடங்கியது. போஸ்டர் செர்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கினர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே கொசவப்பட்டியில் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி ஜல்லிக்கட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 700 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் களமிறக்கப்பட்டனர். மருத்துவ சோதனைக்கு பிறகு காளைகள் வாடிவாசலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. கம்பீரமாக சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கினர். போட்டியின் போது மாடுகள் முட்டியதால் 5க்கும் மேற்பட்ட வீரர்கள் படுகாயமடைந்தனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சைக்கிள், கட்டில், பீரோ, தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. மாடு